ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இன்னும் அற்புதமா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அவர் என்ன சொல்றாரு? கிருபை பெருகும்படிக்கு நான் பாவத்தில் என்ன பண்ணலாமா? நிலை நிற்கலாமா? உங்ககிட்ட கேட்கிறார். கிருபை பெருகுது அப்படின்றதுக்காக நீ பாவத்திலே என்ன பண்ணுவியா? என்னங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு கிருபை தர்றார். எதுக்கு தருகிறார் கிருபைய? எதுக்கு தர்றார் கிருபைய? அவர் கேட்கிறார், எதுக்கு இப்போ உனக்கு தண்டனை வராம இருக்குது? ஏன் உனக்கு ஆக்கினை வராம இருக்குது? எந்த காரணத்தினால வராம இருக்குது அப்படின்னா, பாவத்துல நீ நிலை நிற்க கூடாது என்பதற்காகத்தான். இப்ப நான் பாவத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு தான் தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்கு தேவன் கொடுக்கிற கிருபையினுடைய அர்த்தமே எதுக்கு? பாவத்துல வாழ்றதுக்கு இல்ல. அதை விட்டு நீ எங்க வா? வெளியில வரணும்ன்றதுக்கு தான். அதைத்தான் அவர் எப்படி சொல்றார் பாருங்க. 2ஆம் வசனம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அவர் இப்ப என்ன கேட்கிறாருன்னா, அப்ப நீங்க ஞானஸ்தானம் வாங்குனீங்களா? பாவத்துக்கு மரிச்சு வாங்குனீங்களா இல்ல மரிக்காமல என்ன பண்ணீங்களான்னு வாங்குறார். செத்தாலத்தானே புதைக்கணும், ஆமா இல்லைங்களா? அப்போ பாவத்துக்கு செத்தியான்னு கேட்கிறார். செத்தமா அப்படின்னா செத்தமா தான் தெரியுது அப்படின்னா இது எப்படி சொல்ல முடியும்? செத்துட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம என்ன பண்ண முடியாது, புதைக்க முடியாது, ஆமாவா இல்லைங்களா? அப்போ உயிரோட புதைச்சா அதுக்கு பேர் வேற கதை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாவத்துக்கு மரித்த ஒரு நபருக்கு தான் அடக்கம் பண்ணணும். என்னங்க, பாவத்துக்கு ஒரு ஆள் மரிச்சிட்டாருன்னா அதுல அவர் எப்படியா என்ன பண்ணுவாரு? பிளப்பாரு. எப்படி பிளப்பாருன்னு கேட்கிறார். அவர் தான் என்ன ஆயிட்டாரே? மரிச்சு போயிட்டாரே. என்னங்க, இப்ப மரிச்சு போன ஆளு பிளப்பாரா என்ன ஒண்ணு? ஆமேன். வாசிப்பார் 3ஆம் வசனம். அவர் என்ன கேட்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக தானே நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் வாங்குனீங்க. எப்படி? கிறிஸ்துவோடு கூட அந்த பாவத்துக்கு நீங்க என்ன ஆனீங்கல்ல, மரிச்சீங்கல்ல, ஆமாவா இல்லைங்களா? இப்ப நான் போய் மரிச்சேன்னா கிறிஸ்து மரிச்சாரா? கிறிஸ்துவா போய் மரிச்சுட்டு வந்துட்டாரா? அதான் முக்கியம்ன்றார். கிறிஸ்துவா போய் ஒண்ணு மரிக்கலையா? கிறிஸ்துவம் பாவத்துக்கு தான் என்ன பண்ணாரு? மரிச்சார். அப்போ பாவம் எங்க போய்கிட்டு இருந்துச்சு? சிலுவைக்கு போயிருச்சு. அப்போ கிறிஸ்துவோடு கூட நீ மரித்திருப்பாயன்னால், ஏதோ யாரோட மரிச்சிருந்தா, கிறிஸ்துவோடு கூட மரிச்சிருந்தா இந்த பாவம் இப்ப இருக்குமான்னு கேட்கிறார். இருக்குமா? எப்படி இருக்கும்? அதான் நீ கிறிஸ்துவோட என்ன பண்ணிட்டியே, மரிச்சிட்டியே. நீ கிறிஸ்துவோடு கூட மரித்த பின்னாடி எப்படி இந்த பாவம் உன்கிட்ட இருக்குன்னு கேட்கிற. அப்படின்னா இன்னும் பாவம் எங்கே போகல. அப்போ கிறிஸ்துவிட்டே போகாத பாவத்துக்காக எப்படி கிறிஸ்து மரிச்சிருப்பார்? கிறிஸ்து போயிட்டாரு அப்படின்னா கிறிஸ்து யார் பாவத்தை வாங்க போனாரு? நம்ம நீங்க கொடுத்தா தான் நாங்க போகும். அது இங்கே தானே இருக்கு, இன்னும் எங்க போகலையே, கிறிஸ்துவோடு கூட போகலையே. அப்படி எப்படி கிறிஸ்து மரித்தாருன்னு சொல்றீங்க? கிறிஸ்து பாவத்துக்காக இன்னும் மரிக்கலையா? மரிச்சிட்டாரா? வாசி பாருங்க 4ஆம் வசனம். மரணத்திற்குள்ளாக்கும். பாத்தீங்களா? மரணத்திற்குள்ளாக்குற ஞானஸ்நானத்தின் மூலமாக யாரோட அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க? இப்போ உங்க பாவ மனுஷன் யாரோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறா? இப்போ அவன் அங்க இருக்கும் பொழுது இங்க இருக்கிறது யார் யான்னு கேட்கிறாரு.
அதத்தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சு வந்தார்ல, அந்த ஆவியானவர் இப்ப எங்க கிட்ட இருக்கிறாருன்றார். புதிதான ஆவி எங்கிட்ட வந்துருச்சு, எங்க பழைய ஆவி எங்க போயிருச்சு? கிறிஸ்துவோடு கூட போயிருச்சு. இதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம்னார். இப்ப ஞானஸ்நானம் வாங்கின எல்லாருக்கிட்டையும் அப்படித்தான் இருக்கா? அந்த ஆள் எங்க போயிட்டாரு? அடக்கம் பண்ணப்பட்டு போய்விட்டார். ஆமா இல்லைங்களா? அந்த பாவ இச்சைகளை தூண்டுகிற மனுஷன், மரண சாயலில் இருக்கிற மனுஷன். பாருங்க அந்த 5ஆம் வசனத்தை. அதலால் நீங்க எந்த சாயல் இணைக்கப்பட்டா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த சாயல் இணைக்கப்பட்டா, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாமா? மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் போம். போம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதுல நீ இணைச்சா அது வரும்னு அர்த்தம். உயிர்த்தெழுதலின் சாயல் வந்துருச்சா? வரலையே அப்படின்னா நீ எந்த சாயல் இணைச்சியா? பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் வந்துருச்சா? சுபாவம் வந்துருச்சா? நினைவு வந்துருச்சா? அப்படின்னா அதெல்லாம் வரலங்க அப்படின்னா நீ எந்த சாயல் இணைக்கப்பட்டையா? மரண, பாத்தீங்களா? ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார். நீ மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டாதான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்ப. நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோமா? உயிர்த்தெழும் பொழுது என்ன சாயலில் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுவீர்கள் என்று கேட்கிறார். இதே ஆள் இப்படியே உயிர்த்தெழுந்தா என்ன சாயல் தானே இருக்க போகுது? மரண சாயல் தானே இருக்க போகுது. உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன ஒண்ணுமா வந்துருமா? அவரோடு கூட மரண சாயல். ஆமா வாழைங்களா? உயிர்த்தெழுதலின் சாயல் என்னது? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. எபேசியர்கள் நிருபத்தில் அவர் அழகா சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு? எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒப்பு கொடுத்து பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு அதான் உயிர்த்தெழுதலின் சாயல். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்கன்னு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படி இருக்குன்ற எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமாவா இல்லைங்களா? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்படித்தானே? இப்ப நம்ம சாயல் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் நிறத்துல இருக்கிறோம். ஆமா இல்லைங்களா? லண்டன்ல போனா இதே மாடல் இந்த சாயல் தான் அங்க இருக்குதா? அவன்கிட்ட வேற சாயல் இருக்கு. அவன் வேற மாதிரி வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறான். ஆமாவா இல்லைங்களா? அப்படியே நீங்க சவுத் ஆப்பிரிக்கா போங்க, அந்த சாயல் எப்படி இருக்கு? அது வேற மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? இதெல்லாம் அவுட்டர் சாயல். ஆமாவா இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னர் சாயல்னு ஒண்ணு இருக்குது, உள்ளான அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்னு ஒண்ணு இருக்குது. அது எப்படி இருக்குன்றது அவர் எழுதிதான் வச்சிருக்கிறாரு. யாரும் அதை என்ன பண்றதே இல்ல, பாக்குறதே இல்ல. உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படி இருக்கும்? அம்பானி போல இருக்கும், அதானி போல இருக்கும். எதுனாரு உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படி இருக்கும் நாங்க எழுதுறாரு பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கே, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அந்த சாயல் எப்படி இருக்குன்னா, வேசித்தனமும். பாருங்க, முதல்ல என்னது? வேசித்தனம் இருக்காதுன்றாரு. வேசித்தனம். அடுத்து மற்ற எந்த அசுத்தமோ, பாத்தீங்களா? பரிசுத்தவான்களுடைய சாயல்ல அவர் சொல்றாரு, பொருளாசையும் பேரு கூட. வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, இந்த பேரு கூட அவங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவன் தான் பரிசுத்தவான். அவன் தான் உயிர்த்தெழுதலின் சாயல்ல வந்திருக்கிறான். இந்த பேரே வராது. இப்ப நமக்கெல்லாம் அந்த பொருளாசை, அது வேணும், இது வேணும், அது தாங்க, இது தாங்க, அப்படி தாங்க, இப்படி தாங்க, அதவே பேசிக்கிட்டு இருக்க. நீ பரிசுத்தவானா? எதவே பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற?
மரணத்தின் சாயல் என்ன பண்ணப்படல, இணைக்கப்படுறத பத்தி யோசிக்கவே இல்ல. இப்ப கவனம், நான் எந்த சாயல்ல இணைக்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல மரணத்தின் சாயல் இணைக்கப்படு. எனக்குள்ள காணப்படுகிற காரியங்களை கொண்டு போய் சிலுவையில் என்ன பண்ண வேண்டி இருக்குது, அறைய வேண்டி இருக்குது, கொடுக்க வேண்டி இருக்குது. அப்பொழுதுதான் இந்த சாயல் வெளியில வரும்ன்றார்.